இந்த வீடியோவில் ஃப்ரம் சீரீஸ் சீசன் 3 எபிசோட் 5 என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து மொட்டையை வந்து பார்த்திங்கன்னா கொடூரமாக டார்ச்சர் பண்ணி மூஞ்சி முகரையெல்லாம் பேர்த்து ஆம்புலன்ஸில் போட்டு போயிருந்தாங்க. ஸோ பாய்டு இவங்கெல்லாம் வந்து அந்த மொட்டையை தூக்கிட்டு வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பார்க்குறது யாருன்னா கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ரொம்ப கொடூரமாக நம்ம மொட்டை வந்து இருக்கான். அது மட்டும் இல்லாமல் மொட்டை வந்து பார்த்திங்கன்னா பாய்டை பார்த்து நீ தான் அதுக்கு காரணம், நீ தானே என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக வேற இருக்கான். கூட அந்த வலியுமே அவனுக்கு இருக்குது. ஸோ அப்படியே அடுத்த நாள் வந்து விடியுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கில் தான் இருக்காங்க. நம்ம கிறிஸ்டி, கென்னி, ஜேடு இவங்க எல்லாமே வந்து கிளினிக் பக்கம் வராங்க. கிறிஸ்டிக்கு வந்து ஆல்ரெடி கால் அடிபட்டிருக்கு. ஸோ நம்ம கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாய்டு என்னாச்சு ஏதாச்செல்லாம் கேட்டுட்டு கிறிஸ்டியை வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாய்டு வந்து அந்த நியூஸையுமே வந்து சொல்கிறான். என்னென்னா இந்த ஆம்புலன்ஸ் வேறு நின்றுட்டு இருந்ததில்ல. ஸோ என்னாச்சு அப்படின்னா நம்ம தபிதா வந்து திரும்ப வந்துட்டா அப்படின்னு கேட்டபோது எல்லாத்துக்கும் ஆச்சரியம் ரெண்டு பேர்த்துக்கும் எப்படி என்னன்னு. குறிப்பாக ஜேடு வந்து இருக்கிற பேக்கை போய் கீழே போட்டு நான் போய் தபிதாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேடு வந்து ஓடிட்டான். இப்போ வந்து நம்ம காலனி ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா விக்டரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஸோ போடுறதுக்கு ட்ரெஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. விக்டர் வேறு பார்க்க போகணும்ல. ஸோ ஏதாவது நல்ல ட்ரெஸ் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி விக்டரோட அப்பா வந்து யோசிக்க செய்கிறாப்புல. ஸோ டோனா வந்துட்டு இருங்க நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டோனாவும் விக்டரோட ஃபாதரும் அப்படியே வந்து பேசிட்டு போகிறாங்க. இப்போ என்னென்னா சாரா, விக்டர் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து காலனி ஹவுஸை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த டனலுக்குள்ளே போகிறக்கு ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டனலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து சப்ளைஸ் வேணும். ஏன்னா நம்ம அந்த டனலுக்குள்ளே போய் எங்கேயா தொலைஞ்சு போயிட்டோம்னா கதை கந்தல். ஸோ நான் போய் என்னோடய ரூமில் இருக்கிற சப்ளைஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேருமே காலனி ஹவுஸ்க்குள்ளே போகிறாங்க. சாரா வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டிமா வந்து இந்த மாதிரி நிக்கி இறந்துட்டா, மொட்டைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலனி ஹவுஸில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாராவை பார்த்து பயம். ஸோ சாரா அதையுமே வந்து புரிஞ்சுக்கிட்டு சரி விக்டர் நான் வெளியே இருக்கேன், நீங்கள் ஒரு வேலையை முடிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு சாரா வெளியுமே வந்து போகிறான். ஸோ விக்டர் வந்து அவன் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது டோனா வந்து கூப்பிட்டு நிறுத்தி இந்த மாதிரி தபிதா வந்து வந்துட்டா அப்படின்னு சொன்னோடனே விக்டருக்கு உண்மையாகவே ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், உங்கள் அப்பாவும் இங்கே வந்திருக்காருன்னு சொன்னோடனே விக்டருக்கு வந்து ஒன்றுமே புரியல. அவன் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ஓடிட்டான். உண்மையாகவே அவனுக்கு பயம் அவங்க அப்பாவை பார்க்குறக்கு. நான் இவ்வளோ வருஷம் கழிச்சு சின்ன பையனாக இருந்த விக்டர் இப்போ இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கான். ஸோ அவங்க அப்பாவை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே வந்து அவன் அந்த காலனி ஹவுஸை விட்டு ஓடிட்டான். ஸோ சாராமே வந்து பின்னாடி துரத்திட்டே வந்து போகிறான். விக்டர் என்னடா செய்தராச்சுன்னு நீ பாட்டுக்கு என் வீட்டுக்கு வந்த கதை சொல்லணும்னு சொன்னேன், டனலுக்கு போகலான்னு உன்னோட சப்ளைஸ் எடுத்துகிட்டு வரேன், இப்போ நீ பாட்டுக்கு ஓடுற என்ன அர்த்தம்னு கேட்கும்போது விக்டர் சாராகிட்டையுமே வந்து சொல்லவும் செய்கிறேன் இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ சாராக்குமே வந்து பயங்கர ஷாக்கு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் விக்டருமே வந்து முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம தபிதா வந்து திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி வந்து பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜேடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாமே கேட்டுட்டு ஸோ தபிதா நம்ம வந்து திரும்ப அந்த ட்ரீ கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லும் போது ஜிம் டேய் சூப்பர் இப்போ தாண்டா அவன் வந்திருக்கான் அதுக்குள்ளே ஏன்டா ஆரம்பிக்கிறான்ட்டு. பட் இல்லை நம்ம ட்ரீக்கு போகலான்னா ட்ரீக்குள்ளே போகலான்ட்டுலாம் இல்லை, அது என்ன அது எங்கே இருக்குது, அதில் ஏதோ பாட்டில் எல்லாமே இருக்காமே, அதுக்குள்ளே ஏதோ பேப்பரெல்லாம் இருக்காமா, அது ஏதாவது க்ளூ இருக்கும், நம்ம என்ன ஏதுன்னு போய் பார்க்கலாம். ஸோ தபிதா வந்து தயவு செஞ்சு என் கூட ஃபாரஸ்ட்டுக்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேடுமே வந்து தபிதா கிட்ட ஜிம் கிட்ட எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்கான். இப்போது கிளினிக் பக்கம் வந்தோன்னா ஸோ நம்ம பாய்டு கென்னி வந்து கிளினிக்கில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கென்னி வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எடுக்க போன இடத்துல நைட்டு தங்கியிருந்தாங்களே, ஸோ அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போன்ட்டு இல்லை, ஆல்ரெடி ஜிம் கூட போகும்போதுமே வந்து ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்கிற மாதிரி பாய்டு கிட்ட சொல்லவுமே செய்கிறான். ஸோ மொட்டைக்கு இப்படி ஏன் அவனை விட்டுட்டு போனாங்க, அவனை கொண்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கென்னி கேட்கும்போது அப்படி கிடையாதுடான்னு சொல்லிட்டு பாய்டு என்ன சொல்கிறான்னா ஸோ நம்ம வந்து டெய்லியும் பார்த்து பயப்படணும். நீ பகலில் வேணால் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் ராத்திரியில் நீங்கள் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா வேதநாயகம்னா பயம். அந்த மாதிரி நைட் டைமில் பொய்யால நீங்கள் வந்து இப்படி தான் தினம் இவனை பார்த்தே பயந்து சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்டு வந்து கென்னிகிட்ட சொல்லவும் செய்கிறான். இப்போ கிறிஸ்டி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து காலுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் நிக்கியோட இறப்பு, இந்த மொட்டைக்கு இப்படி ஆனது இதெல்லாமே நினச்சி வந்து நம்ம கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப பயந்து போயிருக்கா. நம்மளால் எதுவும் பண்ண முடியல. குறிப்பாக நிக்கி இறந்தது வந்து ஸோ நம்ம கிறிஸ்டியுமே வந்து ரொம்ப ஆறுதல் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ மொட்டை வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஏதோ மயக்கம் மாதிரி ஏதோ தெளிஞ்சு ரொம்ப வழியில் ஒரு மாதிரி அங்கே இங்கே நெளிஞ்சிட்டு இருக்கான். பட் கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னன்ட்டானா பாய்டு நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் போங்க, உங்களை பார்த்து அவன் டென்ஷன் ஆவான், உங்களுக்கு தான் டவுன் மீட்டிங் இருக்குல்ல, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாய்டு கென்னி ரெண்டு பேர்த்தையுமே வந்து வெளியே அனுப்பிச்சி விட்டுறா.
இப்போ காலனி ஹவுஸில் வந்து ஸோ நம்ம டோனா வந்து பார்த்திங்கன்னா விக்டரோட அப்பா கூட தான் சுற்றிட்டு இருக்கா. ஸோ விக்டர் என்ன எப்படி அதெல்லாமே சொல்லிட்டு விக்டரோட ரூமை வந்து காட்டுறாங்க. ஸோ விக்டரோட ஃபாதருமே வந்து எல்லாமே பார்த்துட்டு அந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே வந்து பார்க்கணுமே வந்து செய்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்லேயுமே இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அவன் சின்ன பையனாக இருந்தான், இப்போ பெரியவன் ஆகிட்டான். அவங்க அப்பாவுக்குமே வந்து அதே மாதிரி பயந்தான், நான் வந்து தேடி இருக்கணும், இத்தனை வருஷமாக நான் எதுவுமே பண்ணலையே, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்பாவுக்குமே வந்து விக்டரை பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப பயம், ஒரு தயக்கம், எப்படி நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைனரில் வந்து அந்த ஊரே வந்து உட்காந்துருக்கு. எதுக்காக அப்படின்னா இந்த தபிதா வந்து வெளியே போயிட்டு வந்தார்ல, ஸோ என்ன ஆச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக. ஸோ தபிதா வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் ஜிம்முமே கூட வரான். ஸோ அவன் வந்து தபிதா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான மரங்கள் வந்து இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போனோம்னா நான் லைட் ஹவுஸ்க்குள்ளே போனேன், அங்கேருந்து நான் வெளியே போயிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ தான் அந்த ஸ்டோரியை வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஜூலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலனி ஹவுஸ்குள்ளே தான் வந்து போயிட்டுருக்கா. ஸோ அங்கே போயிட்டு ஃபாத்திமாவோட ரூமுக்கு போகிறா. அங்கே போனோடனே அவள் ஃபஸ்ட் டைம் இந்த டவுனுக்கு வரும்போது ஃபாத்திமா வந்து அந்த இடத்த சுற்றி காட்டியிருப்பாள். ஸோ அந்த பாஸ்ட் எல்லாமே வந்து அவளுக்கு ஞாபகமே வருது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சுருட்டாக ஏதாவது ஒன்று இருந்திருக்கும் போல். ஸோ அதை எடுத்துகிட்டு ஜூலி கீழே வரா. நம்ம எல்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவன் பயந்து போய் தான் சுற்றிட்டு இருக்கான். எடுத்து ஏதோ ஒரு பொருள் எடுத்து ஜூலி மண்டையிலேயே போட்டிருப்பான். பட் ஜூலி வந்து தப்பிச்சிட்டா. ஸோ என்ன ஏதுனாலும் கேட்கும்போது இல்லை கொஞ்சம் எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்ஜின் ஜூலி ஸோ இவங்க 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது விக்டர் தென் சாரா இவங்க 2 பேருமே வந்து ஒரு காரில் வந்து உட்காந்துட்டு ஸோ சாரா வந்து பார்த்திங்கன்னா விக்டருக்கு வந்து ஒரு மாதிரி தைரியத்தை ஒரு மாதிரி சமாதானப்படுத்திகிட்டு இருக்கா. இதில் என்னென்னா விக்டருக்கு வந்து அவங்க அப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதே வந்து அவன் மறந்துட்டான். ஸோ இதுதான் கொடுமையிலையும் கொடுமை. அதை தான் நினச்சி விக்டருமே வந்து பயங்கர ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே அவங்க அம்மா எழுதியிருப்பான், அவன் தங்கச்சி எழுதியிருப்பான், அந்த யாரையெல்லாம் மீட் பண்ணுறானோ அதை பற்றி எல்லாமே வந்து ஒரு மெமரிஸ்க்காக வச்சுருப்பான். ஆனால் அவங்க அப்பாவே வந்து மறந்துட்டான் விக்டர். ஸோ இதில் வந்து ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருக்கா. பட் சாரா வந்து அதை இதையும் சொல்லி சமாதானப்படுத்தி ஒரு மாதிரி ஊக்கப்படுத்தி 2 பேரும் அப்படியே தைரியமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்ஜின் ஜூலி ஸோ இது வந்து ஒரு மாதிரியான காம்போ தான். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா அந்த சுருட்டு எடுத்து ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்மோக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஏதோ பைபிள் பற்றியில் அதில் வர ஏதோ கதை எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜூலிக்கிட்டேயுமே வந்து அவன் ஏதோ கேள்வியும் கேட்க செய்கிறான். இந்த மாதிரி உங்கள் அம்மாலாம் வந்துட்டாங்கல்ல, நீ எல்லாம் போகலையா அந்த மீட்டிங் கேட்கும்போது அதெல்லாம் எதுக்குடா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதாவது ஜூலியுமே வந்து ஒரு மாதிரி ஃபிலாசபி மாதிரி பேச ஆரம்பிச்சு. என்னென்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து சஃபர் பண்ணணும், அதாவது கொடுமைப்படுத்தணும். அதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்னா நமக்கு வந்து ஹோப் கொடுக்குறது தான். ஸோ இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம்ல ஈஸியாக அப்படின்னு ஒரு ஹோப்பை கொடுத்து அதுக்கு நம்மளை வந்து ட்ரை பண்ண வச்சு கடைசியில் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பிடிச்சவங்கள வந்து கொல்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடூரமான விஷயம் தானே. ஸோ அதுதான் இந்த இடம் வந்து பண்ணிகிட்ருக்கு, அதுக்கெல்லாம் நான் வந்து சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் வந்து ஏதோ ஒரு போதையில் வந்து ஜூலி வந்து ஃபிலாசபி பேசிகிட்டு இருக்கா. ஸோ இப்போ நம்ம டவுன் மீட்டிங் பக்கம் போனோம்னா ஒரு வழியாக நம்ம தபிதா வந்து ஃபுல் ஸ்டோரியுமே வந்து சொல்லி வந்து முடிச்சுட்டு அந்த மாதிரி இந்த ஃபாரவே ட்ரீக்குள்ளே போனது, அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட சின்ன பையன் டவுனுக்கு போனது, விக்டரோட அப்பாவை பார்த்தது, போலீஸ் அம்மாவை பார்த்தது, ஆம்புலன்ஸில் இந்த ஊருக்கு வந்த கதை எல்லாமே வந்து சொல்லி முடிச்சிட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா குறிப்பாக அந்த சொட்டத்தில் 2 பேருமே வந்து பயங்கர அனல் பறக்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. நீ போய் இதை யார்கிட்டயாவது இன்ஃபார்ம் பண்ணியான்னு சொல்லும்போது இல்லை நான் யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணல. என்ன உனக்கு லூஸ் பிடிச்சிருச்சா, யார்கிட்டயாவது சொல்லி உதவி கேட்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது இது எந்த ஊர் என்ன டவுன் சொன்னால் தானே உதவி கேட்க முடியும், என்னென்னே தெரியாமல் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தபிதாவுமே திரும்ப பேசவும் செய்கிறா. அது மட்டும் இல்லாமல் விக்டரோட அப்பா மட்டும்தான் நீ நம்பினது, இங்கே பாரு இப்போ அவரும் நம்ம கூட தான் இருக்கார், அந்த போலீஸ்கிட்டையும் சொன்னேன் அதுவும் நம்பலை, இப்போ அவளும் நம்ம கூட தான் இருக்கா. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாம் பண்ணேன் ஆனால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லும்போது மொட்டை வந்து திரும்ப நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறான். உனக்கு இத்தனை பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு பார்க்கில் வாக்கிங் போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ அவளுக்கு ஏன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக யாருனாலுமே புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கோத்ரூ பண்ணால் தான் புரிஞ்சுக்க முடியும். பட் கபிதா வந்து கடுப்பாயிட்டா. இங்கே பாருங்கள், நீங்கள் வெளியே போயிருந்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் அறுத்து தள்ளியிருப்பீங்க, என்னால் அறுத்து தள்ள முடியல, என்னால் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு தபிதா வந்து வெளியே போயிட்டா. ஸோ ஃபாத்திமாவும் பயங்கர டென்ஷன் ஆகிட்டா, நம்ம சொட்டத்தலையும் டென்ஷன் ஆகி ஸோ பாய்டு வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஸோ நம்ம பாய்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்களை வந்து சமாதானப்படுத்திருக்கா. இங்கே பாருங்கள், இது வந்து எல்லாத்துக்கும் நடக்காது, ஒரு சில பேருக்கு தான் நடக்கும். இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே போகணும், ஃபாரவே ட்ரீக்குள்ளே போகணும். தபிதா வந்து அந்த டவருக்குள்ளே போனான். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னே தெரியல, ஏதாவது அண்டர் கிரவுண்டு பில்டிங்குள்ளே போய் நேரம் நான் செத்துருப்பேன் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது மொட்டை அடங்கவே இல்லை. இந்த வேக்காலமெல்லாம் நீ பேசாத, அந்த மரம் எங்கே இருக்குதுன்னு மட்டும் சொல்லி நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். மக்களுமே வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம், நம்மளும் அந்த மரத்துக்கிட்ட போவோம், லைனில் நிற்போம், ஒவ்வொருத்தராக அந்த மரத்துக்குள்ளே போய் நம்ம டவுனுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாய்டுக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கென்னியுமே வந்து சப்போர்ட்டாக பேசுகிறான். ஆனால் அந்த சொட்டத்தாயனுக்கும் சரி இங்கே இருக்கிற மற்ற மக்களுக்கும் சரி ஒன்றுமே வந்து புரியவே இல்லை. ஸோ இதுதான் அந்த மாப் மென்டாலிட்டிங்கிறது. அதுதான்
ஸோ தபிதா ஜிம் 2 பேருமே திரும்ப வீட்டுக்கு வராங்க. ஸோ ஜேடுக்கிட்ட வந்து தபிதா, ஜேட் வா நம்ம அந்த மரத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஜிம்மு ஏய் இதாம்மா இல்லை என்ன அப்படின்போது இல்லை நான் அந்த மரத்துக்குள்ளேலாம் போகல. ஸோ ஜேடு தான் வந்து ஏதோ க்ளூ இருக்குன்னு கேட்குறான்ல, ஸோ நான் போய் அந்த மரத்தை காட்டிட்டு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஜிம்மையுமே கன்வின்ஸ் பண்ணி ஜேடு அதுக்கப்புறம் தபிதா 2 பேருமே வந்து அந்த பாட்டில் ட்ரீ இருக்கிற இடத்த நோக்கி போகிறாங்க. இப்போ பாய்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த மீட்டிங் நடந்து டென்ஷன் ஆகி பயங்கரமாக வந்துட்டுருக்காப்புல. எலிஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பா நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் நிற்கவே இல்லை. ஸோ எலிஸ் வந்து குறுக்காக நின்று என்ன நினச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா என்ன ஏதுன்னு சொல்லும்போது, ஏடா உனக்கும் ஒய்ஃபுக்கும் அறிவுங்கிறது ஏதாவது இருக்கா, இப்போ எல்லாருமே வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, சொன்னால் வந்து உங்களுக்கு புரியாதரா, இது அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம், அப்படியெல்லாம் வெளியே போக முடியாதரா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படிங்களா ராசா சரி நில்லுங்க, இங்கே யாரோட லைஃப்பை வச்சு நீ வந்து ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது எலிஸ் முடிக்கிறீல்ல இதே மாதிரி தான் நானும் முடிச்சுட்ருக்கேன், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உன்னோட ஒய்ஃபை சமாதானப்படுத்துகிற வேலைக்கு போடா வேணேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிஸை வந்து சத்தம் போட்டு அனுப்பிச்சி விட்றேன் பாய்டு. ஸோ இப்போ வந்து அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் வந்து இருக்குது போல். ஸோ அங்கே வந்து நம்ம எல்ஜின் ஜூலி 2 பேருமே வந்து போகிறாங்க. அங்கே வந்து ஏதோ ஒரு பொட்டியை திறந்து பார்த்தா கேப்பு கண்ணாடி எல்லாம் போட்டு ஸோ 2 பேருமே வந்து பயங்கர ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஃபன் காம்போவாக இது வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு கேமராவும் இருக்கும் போல். ஸோ அது வந்து எல்ஜின் எடுக்கிறான். எல்ஜின் எடுத்து ஏதோ ஃபோட்டோ வேறு எடுத்துகிட்டு இருக்கான். ஜூலி எல்ஜின் மாற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அது வந்து ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த போலீஸ் உமன், அந்த போலீஸ் அம்மா வந்து பார்த்திங்கன்னா பாய்டு பார்க்குறக்காக சர்வீஸ் ஸ்டேஷன் வந்து ஸோ அந்த அம்மா வந்து மன்னிப்பு கேட்குறது, மாதிரி நான் பண்ணதெல்லாம் தப்பு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி. அது மட்டும் இல்லாமல் ஐடியாவுமே வந்து கொடுக்குது. இந்த மாதிரி மக்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி போகிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம். ஸோ அதனால் இதை பற்றி யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல்வாதி மாதிரியே வந்து யோசிக்கவே வச்சுது. ஆக்சுவலாக சொல்கிறது நல்ல ஐடியா தான். ஏன்னா வெளியே போகணும்னு சொல்லி அந்த மரத்தை பற்றி யோசிச்சிருந்தாங்கன்னா எல்லோரும் அங்கே தான் போவாங்க. ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக வேறு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லும்போது பாய்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டென்ஷனில் தான் இருக்கான். அந்த போலீஸ் அம்மாவை பிடிச்சி ஏறுன்னு ஏறி விட்றான். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், இது ஏன் டவுனு, நீ மேக்ஸிமம் நீ யாரையும் சுட்டுத்தலாம் இரு, எனக்கு அதுவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போமா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அம்மாவை வந்து நம்ம பாய்டு துரத்தி விட்டுறான். இப்போ நம்ம ஃபாத்திமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் வந்து காலனி ஹவுஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து ஸோ அதில் அந்த அழுகின வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஃபாத்திமா நல்லா சாப்பிட்ருக்கா. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து எலிஸ் வர ஃபாத்திமா எப்படியோ சமாளிச்சிட்டா. அவளுமே பயங்கர டென்ஷனாக தான் இருக்கா. ஸோ என்ன ஏதுன்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம குழந்தை வந்து ஏதோ தப்பாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய நினச்சி ஃபாத்திமாவுக்கு வந்து பயங்கர ஒரு பயம். அவளுக்கே தெரியுது அழுகின வெஜிடபிள்ஸை சாப்பிட்றோம், ரத்தத்தை சாப்பிட்றோம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தைக்கு வந்து ஏதாவது ஆயிருமோ, அது வேறு ஏதாவதோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமாவுக்குமே வந்து பயங்கர பயம். ஸோ நம்ம ஈத்தன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு விட்டு வெளியே வர ஸோ விக்டரோட அப்பாவுமே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு விக்டரை பற்றி நம்ம ஈத்தன் சொல்ல, விக்டரை பற்றி நம்ம விக்டரோட அப்பா சொல்ல, ஸோ அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஈத்தனுமே வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ அந்த நேரம் பார்த்து கரெக்டாக விக்டருமே வர ஸோ 2 பேருமே வந்து அந்த ஒரு எமோஷ்னல் சீன். ஏன்னா சின்ன வயசில் பார்த்த பையன் இப்போ இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கான். இவனுக்கு வந்து என்னென்னா நமக்கு அப்பான்னு ஒருத்தர் இருந்தானே அவனையே மறந்துட்டமேன்னு சொல்லிட்டு விக்டர் ஸோ 2 பேருமே வந்து பயங்கரமாக அழுது கட்டி பிடிச்சி பாசத்தை வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இப்போது பாய்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொட்டை தங்கிட்டு இருக்க அந்த பஸ்ஸில் வந்துட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து நம்ம பஸ் டிரைவர் அம்மாவுமே வராங்க. இந்த மாதிரி சாரி, நானும் அந்த கூட்டமாக சேர்ந்து கத்திட்டேன், இனிமேல் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாய்டு இந்த மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த டிரைவர் அம்மா வந்து புரிஞ்சுக்குமே வந்து செய்கிறா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே நம்ம ஜேடு அண்டு தபிதா 2 பேருமே அந்த பாட்டில் ட்ரீ இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு பாட்டெல்லாம் அடித்து உடச்சி அந்த பேப்பர் எல்லாமே வந்து படிக்கிறாங்க. ஏதோ நம்பர்ஸ் வந்து எழுதியிருக்கு. ஸோ ஜேடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பயங்கர க்ளூ. ஏன்னா இவ்வளோ ஹைட்டாக ஒரு மரம் இருக்குது, ஒருத்தர் வேலை வெட்டி இல்லாமல் மேலே ஏறி கைத்தை கட்டி இந்த மாதிரி பாட்டில் தொங்க விட்டு அதில் வந்து பேப்பரில் வேறு ஏதோ நம்பர் எழுதி போடுவானா, அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேடு வந்து ஒரு பயங்கர வெறியில் இருக்கா, இது என்னடா கண்டுபிடிக்கணுமேன்ட்டு. அந்த டைம் பார்த்து நம்ம சொட்டை வர நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜேடு டே போகாதரா, நானாக இருந்தால் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது நீ எல்லாம் எப்போ அதை பண்ணுவேன், அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் இல்லை, அதுக்கு தானே நான் போகிறேன், நான் போய் ஊருக்கு போயிட்டு காப்பாற்றுறதுக்கு நான் வந்து கூப்பிட்டு வரேன், அப்போ எல்லாம் எனக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தபிதா ஜேடு பேச்சை கேட்காம அந்த மரத்துக்குள்ளே போயிட்டான். ஸோ ஆளக்காலம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் அம்மாவும் சரி நம்ம பாய்டும் சரி பஸ்ஸை விட்டு இறங்க வர ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து அலறாங்க. என்னடா அப்படின்னு போய் பார்த்தா ஸோ நம்ம சொட்டத்தெல்லாம் வந்து மரத்துக்குள்ளே போனால் பார்த்திங்களா, அவன் வந்து அண்டர் கிரவுண்டில் மாட்டிக்கிட்டான், ஒரு மாதிரி லாக் ஆகி இறந்துட்டான். ஸோ இதுதான் சொல்கிறது. ஸோ ஃபாரவே ட்ரீ வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பிளேஸ் அந்த பர்டிகுலர் பர்சன்ஸை வந்து சூஸ் பண்ணும். நம்ம ஈத்தன் சொன்ன மாதிரி தான் அந்த கதையில் இவங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது, அந்த ரோலை ப்ளே பண்ணணும், அவ்வளோதான். அப்படி தான் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி குருட்டுத்தனமாக நான் போய் காப்பாற்றுறேன்னு சொட்டத்தில் போய்
இப்போ அண்டர் கிரவுண்டில் மாட்டி அவன் இறந்தே போயிட்டான். ஸோ பாய்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்குமே வந்து ரொம்ப சங்கடமாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே மக்கள் எல்லாமே கூடியிருக்காங்க. அவங்கள பார்த்து நல்லா நாக்க பிடுங்குற மாதிரி கேட்கவும் செய்கிறான். ஏன்டா ஏதோ ரேஷன் கடையில் அரிசி வாங்குற மாதிரி க்யூவில் நின்று போகிறேன் அப்படின்னு நீங்களே எங்கே போங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா நான் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு தானே நான் இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்னை வேலை செய்ய விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாய்டுமே வந்து பயங்கர எமோஷனல் ஆகிட்டாப்புல. ஸோ டோனாவுமே வந்து அந்த சொட்டத்தலையை வந்து இறந்ததை வந்து பார்த்து ஸோ டோனாவுமே வந்து பயங்கரமாக எமோஷன் ஆகி இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம்.